ஐசு வேலையில கான்சென்ட்ரேஷன் இல்லாம டல்லா இருக்கத பார்த்துட்டு வேணி என்னாச்சுன்னு கேட்க மொபைல் எடுத்து மும்பைல நடக்க போற ஆடிஷன் போஸ்டரை காமிக்கிறா. அவளும் அதை பார்த்துட்டு எப்படியும் போக போறது இல்ல, அப்புறம் எதுக்கு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வரலைன்னு இப்பவே சொல்லிருங்கன்னு சொன்னா கண்ணாலேயே உன்னை கொன்னுரு வேண்டின்னு மிரட்ட எதையும் யோசிக்காம உன் மனசுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு போறா. அங்கே கட் பண்ணா ரியா பிரெக்னண்டா இருக்க விஷயத்த அவளோட பர்மிஷன் இல்லாம தீபக் எல்லார்கிட்டயுமே சொன்னதுனால ரொம்ப அப்செட்ல இருக்கா. அவனும் எப்படி இது எல்லாருக்குமே தெரியதானே போகுது, அப்ப நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, நீ இப்படி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி என்னோட ஈகோவை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்புறம் நான் கோவத்துல என்ன பண்ணுவேன்னு உனக்கே நல்லா தெரியும்னு சொல்ல இதெல்லாம் ராஜன் பார்த்து ஏதோ தப்பா இருக்குன்னு என்ன ப்ராப்ளம்னு கேட்க வர ரியா அவங்கிட்ட தீபக்கா அவளோட ரெசார்ட்ல இருந்து வெளியே அனுப்ப சொல்றா. ராஜனும் நீ கொஞ்சம் காமாகனு தீபக் கிட்ட பேச வந்தா எங்க பர்சனல்ல தலையிட நீ யாருடா, ஒழுங்கா ஓரமா போய் நில்லுன்னு ராஜனை மிரட்ட இவனை ஃபர்ஸ்ட் யாராவது வெளியே அனுப்புங்கன்னு கத்துனதும் என்ன ஓவரா போறேன்னு ரியா அடிக்க கைவோங்க. நம்ம ராஜன் கையை பிடிச்சு இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது நல்லது இல்ல, மரியாதையா வெளியே போயிருன்னு அவனை அசிங்கப்படுத்தி அனுப்பி வைக்கிறான். தீபக் ரியா கிட்ட எப்படி நடந்துகிட்டான்றத அந்த பக்கம் நின்று ரகுபதியுமே பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அப்புறம் வெற்றி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அம்மா கால் பண்ணி செல்வி விளையாடும் போது ஷார்ட்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டு விளையாடுற மாதிரி இருக்கிறதுனால ஊர்க்காரங்க என்னெல்லாம் பேச போறாங்கன்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கு நம்ம வெற்றியும் அது எப்படி ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை வச்சு தப்பா பேசுவாங்க, எவன் என்ன வேணா பேசிட்டு போட்டும், செல்வி விளையாடுவா, அவளை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல, அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா நம்ம நிம்மதி தான் போயிரும், நம்ம வாழ்க்கை நம்ம நிம்மதி அது போதும், செல்வி விளையாடணும்ன்றதை தாண்டி வேற எதுவுமே யோசிக்காதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இதெல்லாம் ரகுபதியுமே கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அவனை கூப்பிட போன் பேசினதுக்கு தான் திட்ட போறாரோன்னு நினைச்சு சாரி சார் நீங்க இருந்ததை கவனிக்காம போன் பேசிட்டேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ சொன்னது சரிதான், மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காக நம்ம வாழ முடியாது, ஆனா இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் எனக்கு இவ்வளவு நாளாச்சுன்னு தான் தெரியலன்னு சொல்லி நம்ம பையலுக்கு டிப்ஸையுமே கொடுத்து அனுப்பி விடுறாரு. அப்புறம் நம்ம வெற்றி ஏதோ ஒரு புது டிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்கான் போல, அத கிச்சனுக்கு குள்ளனை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கத ஐசு பார்த்து இன்னைக்கு என்ன குட்டி கலாட்டா பண்ண வந்திருக்கேன்னு கேட்க நம்ம ஜோஜோ அவரோட லவ்வருக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை செஞ்சு கொடுக்க சொன்னாருன்னு அவங்களோட லவ் மேட்டரை பத்தி சொல்லிட்டு என்னை எப்படியும் உள்ள விட மாட்டீங்க, அதனாலதான் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன், எனக்காக எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்க அவளும் சரி பண்ணி தொலைகிறேன்னு ஒத்துக்கிட்டு வெற்றி சொல்ல சொல்ல இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டிஷ்ஷை ஒரு வழியா ரெடி பண்ணி முடிக்கும் போது நெடுமாறன் வர்றதை பார்த்ததும் வெற்றி செத்தம்டான ஆள் அப்படியே பம்மிடுறான். ஆனா நெடுமாறன் உள்ள வந்ததுமே அந்த டிஷ்ல இருந்து வந்த வாசனையை மோந்து பார்த்து என்ன டிஷ் இது புதுசா இருக்குன்னு கேட்க ஆமா செஃப் நான் இதை புதுசா ரெடி பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கேட்டுட்டு மெனுல ஆட் பண்ணலாம்னு இருந்தேன்னு சொல்ல அவனும் எடுத்து அதை நக்கி பார்த்துட்டு வா ஒண்டர்ஃபுல் எக்ஸ்ட்ராடினரி சொல்ல வார்த்தையே இல்லைன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்க இல்ல இன்னும் வைக்கலன்னு சொன்னதும் அப்ப நானே வைக்கிறேன்னு டார்க் சாக்கோ கீர்னு பேர் வச்சுட்டு ரொம்பவே நல்லா பண்ணிருக்கீங்கன்னு பாராட்டிட்டு போறான். அப்புறம் தான் நம்ம பையன் வெளியே வந்து அவர் வச்ச பேரு நல்லா இருந்தது, சரி நீங்களே அதை குடிச்சிடாம எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் அதை ஜோஜோ கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ல நான் என்ன சொல்றது பத்மா சொல்லட்டும், உன்னோட சமையல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதான்னு கேட்க இல்ல இந்த தடவை நான் சமைக்கல, ஆனா இந்த ஹோட்டல்லே பெரிய செஃப் தான் சமைச்சாங்கன்னு நம்ம ஐசுவை ஜோஜோவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அப்ப பத்மா வரவோ நம்ம பசங்க உத்தரவு வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்களும் இது என்ன புது டிஷ்ஷா இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல உனக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ண சொன்னேன்னு சொல்றாரு. அவங்களும் அதுக்கு நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இதான் சாக்குன்னு நம்ம ஏன் நாளைக்கு டேட் பண்ண கூடாதுன்னு கேட்க உடனே ரொம்ப கோவமா எப்படி இப்படி நீ கேட்கலாம்னு மிரட்ட நம்ம ஜோஜு ரொம்ப பயந்து போயிடுறாப்ல. ஆனா கடைசியில பார்த்தா ஆக்டிங் போட்டிருக்காங்க. அப்புறம் சரி எனக்கு டைம் ஆச்சுன்னு கிளம்ப உனக்காக நாளைக்கு காலையில நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல அவங்களுமே வர்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா தீபக் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்க போட்டு என்னை பார்த்து யாருமே இதுவரை கெட் அவுட் சொன்னதே இல்ல, ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டி என்னை பார்த்து வெளியே போன்னு சொல்லிட்டா, அது கூட பரவாயில்லடா, அந்த ரெசார்ட்ல வேலை பார்க்குற ஆஃப்டர் ஆல் ஒரு மேனேஜர் என்னை என் பொண்டாட்டி முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான், அவனுக்கு நான் யாருன்னு காட்டியே தீரணும்னு போதையில ராஜனா பழிவாங்கியே தீரணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா ஐசு நெடுமாறன் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு மும்பை ஆடிஷன் மேட்டரை பத்தி பேச வந்த மாதிரி தெரியுது, ஆனா அதுக்கு முன்னாடி நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு, இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா சமைச்சிருந்த, அது மட்டும் இல்லாம நீ எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்க, நீ செஞ்ச டிஷ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு, அவன் மாஸ்டர் செஃப் அவார்டு வாங்கினப்ப கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்தது இல்லைன்னு உன் அக்கா என்ன ஏமாத்திட்டா, ஆனா நீ ஏன் கூட இருக்கடா, அந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு எல்லார் முன்னாடியுமே என்ன தலை நிமிர வச்சிட்டடான்னு
ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு, "சாரிடா நீ ஏதோ பேச வந்த. நான் பாட்டுக்கு ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன்னு என்ன விஷயம்னு கேட்க, "ஒண்ணும் இல்லப்பா நீங்க வேகமா தூங்குங்கன்னு குட் நைட் சொல்லிட்டு போறா." ஆனா இந்த டிஷ் மட்டும் நம்ம வெற்றி பண்ணதுன்னு தெரிஞ்சது, நம்ம நெடுமாறனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். அப்புறம் ஐசுவும் மனசுல உள்ளத வெளிய சொல்ல முடியாம அத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே, அந்த போஸ்டர பார்த்துக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.